ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட அதுவும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு 5 கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, 20 லிட்டர் வாட்டர் கேனில் கொய்யா மரம் வைக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக கொய்யா மரம்லாம் வேணாங்க. நான் ஏற்கனவே என்னென்ன மரம் 20 லிட்டரில் வைக்கலாங்கிற கைடு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ கொய்யாலாம் வந்து ஒரு 1 இயர்லையே வந்து காய்க்கக்கூடியது, கொஞ்சம் நிறையவே காய்க்கக்கூடிய ஒரு பழமரம். நான்லாம் ஒரு 50 லிட்டரில் வச்சுருந்தேன். அப்போயே வந்து 50 காய் 60 காய் வந்துச்சுங்க. அதே ஒரு 100 150 வச்சோம்னா அதை விட அதிகமாக 100 காய் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பறிக்கலாம். ஸோ அதனால வந்து 20 லிட்டரில் வேணாம், சரிங்களா? ரொம்ப வேர் போகாத அத்தி, அதுக்கப்புறம் முருங்கை மரம் கூட வைக்கலாம், ட்ராகன் ஃப்ரூட் பழ மரம் வைக்கலாம், அகத்தி, இங்கே பாருங்கள் 20 லிட்டரில் தான் வச்சுருக்கேன், அகத்தி மரம் வைக்கலாம். அப்படி சின்ன சின்ன மரங்கள், கீரை மரங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் 20 லிட்டரில் வைக்கலாங்க. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா அதிக அறுவடை எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. 20 லிட்டரில் வச்சாலும் அறுவடை வரும். ஏதோ உங்கள் வீட்டுக்கு கையை இடையில விட்டுட்டேன், ஒரு 2 3 4 5 அப்படி பறிக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது, உரம் வந்து ரெகுலராக நீங்கள் 20 லிட்டர்னால் செடியை பராமரிக்கிற மாதிரி உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 50 லிட்டர் குறைஞ்சது வச்சிங்க அப்படின்னா உரம் வந்து கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மந்த்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். அதுதான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? மரம் வச்சாவே வந்து ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும், மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதனால தான் 20 லிட்டர் வேணான்னு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி 20 லிட்டரில் வச்சுருக்கேன், வச்ச உடனே தண்ணி 1 கப் தண்ணி ஊற்றினாலும் கடன்னு அவ்வளோ தண்ணி கீழே வந்துடுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20 லிட்டருங்கிறதுனால கிடையாதுங்க. எந்த இதுவாக க்ரோ பேக்காக இருக்கட்டும், 50 லிட்டராக இருக்கட்டும், 30 லிட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மண் கலவை போட்ட உடனே, நீங்கள் செடி நட்ட உடனே தண்ணி ஊற்றும்போது கடன்னு அவ்வளோ வெளியே வரதான் செய்யும். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறது, மண்கலவை போட்டு ஒரு 10 நாளைக்கு தண்ணியை நல்லா தெளித்து அதில் விட்டுக்கிட்டே இருங்க. 10 நாள் அல்லது 1 மந்த்துக்கு அப்புறமா விதைகளை நடுங்க, செடிகளில் நாற்றுக்களை நடுங்க நம்ம சொல்கிறோம். அது நல்லா வந்து உரமாக மாறி செறிவூட்டப்பட்ட மண்ணாக மாறி இருக்கும். அப்படிங்கிறப்ப கீழே வராது. ரெண்டாவது, கீழே வரதான் செய்யும். அது கடன்னு ஊற்றுனதெல்லாம் வருது அப்படின்னா வேறு போகவே இல்லை, அப்போ தான் செடி வச்சுருக்கீங்க, பொலன்னு மண், அதனால் கீழே தண்ணி வரதான் செய்யும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அளவாக தண்ணி ஊற்றுங்க. வேர் பிடிக்க செடிகளுக்கு அந்த வேர் போய் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா தண்ணி அது வாங்கிக்கும், கீழே ரொம்ப விடாது. எக்ஸஸான வாட்டரை மட்டும்தான் கீழே விடும், சரிங்களா? டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா? அடுத்து ஒருத்தங்க எவ்வளோ வந்து ஓட்டைகள் போடணும், ட்ரம்மாக இருக்கட்டும், வாட்டர் கேனாக இருக்கட்டும், எத்தனை ஓட்டைகள் போடணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய டவுட்டு. நிறைய போடுறதுனால தண்ணி கீழே போதா, இல்லை கம்மியாக போடுறதுனால செடி வளர மாட்டேக்கா, இப்படி பலவிதமான இது. ஓட்டை வந்து தாராளமாக போடலாம், தப்பே கிடையாது. அந்த ஓட்டைகள் வந்து சில பேர் வந்து சிக்கு எடுக்கிற கம்பி இருக்குல்ல, அதில் ஆணிலெல்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஓட்டைகள் போடாதீங்க. நானெல்லாம் வந்து என்னுடைய சுண்டு விரல் தண்டிக்கு ஒரு கம்பி, இதுக்குன்னே நம்ம வீடு கட்டுறவங்க கிட்டலாம் நம்ம அந்த கம்பி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு தம்பிக்கிட்ட இருந்து, நான் ஒரு இன்ஜினியர் தம்பிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்னோடய ஒரு நல்ல ஒரு 2-3 அடியில் அதை ஸ்டவ்வில் நல்லா ஹீட் பண்ணினா நம்ம கை சூடு வரக்கூடாது, அந்த மாதிரி 2 வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்து ஹோல்ஸ் போடுவேன். நான் போடுறது வந்து கீழே 2 மேலே 2, சைடில் 2 கீழே 2, அந்த அளவுக்கு தான் இது வரைக்கும் போட்டு 2 வருஷமாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய வாங்கிட்டு வரோம், டைம் இல்லை, அதனால் 2 தான் போடுறது. ஆனால் நீங்கள் 3 போடலாம், 4 போடலாம், அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி ட்ரம்முக்கெல்லாம் 4 கூட போட்டிருக்கேன். கீழே 4 சைடில் 2 அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பெரிய ட்ரம்மு மரங்களுக்கு. ஆனாலும் சில நேரங்களில் அடைப்பு வந்து மழை காலங்களில் தண்ணி தேங்குகிற பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து, எத்தனை ஓட்டை இருந்தாலும் ஒரு ஓட்டையும் அடைக்காமல் நல்லா அதை கிளியர் பண்ணி தண்ணி தேங்குதாங்கிறத பார்த்து இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் செடிகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அறுவடை கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு 50 லிட்டர் கேனில் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரலை. 100 லிட்டர் கேன் வச்சப்போ இது வரைக்கும் தண்ணி அதில் தேங்குங்க.
ஃபஸ்ட்டு வந்து பங்கனப்பள்ளி வச்சுருந்தேன் மேங்கோ, அது ரொம்ப போயிடுச்சு. என்ன காரணம் எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அது செத்து போய் அதை தூக்கி தூர போட்டதுக்கப்புறமா அதை ட்ரம்மை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அடைச்சிருந்தது. கண்டுபிடிச்சேன், ஒரு மாதிரி மண் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சும்மா குத்தி விட்டுட்டு அந்த தண்ணியை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அதில் எல்லாமே உரங்கள்லாம் போட்டு அதே ட்ரம்மில் வேறு ஒரு செடி வாங்கி வச்சேன். அதுவுமே வந்து பட்டு போயிடுச்சு. இப்போ இன்னும் பார்க்குறேன் தண்ணி வந்து அதில் தேங்குது. ஆனால் ஓட்டைகள் எல்லாம் கிளியராக இருக்குது, தண்ணி தேங்குது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. கீழே தூக்கிட்டு போயும் ஓட்டை போட முடியாது. அங்கேருந்து ட்ரம்மில் நான் கொண்டு வந்து ஓட்டை போட்டாலும் ஒரு ஓட்டை தான் போட முடியும். ஆனால் நிறைய ஓட்டைகள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளும் வரும். எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 3 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, சர்ஃப் எக்ஸல் அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கவர்லலாம் வந்து பிரண்டை செடியெல்லாம் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சொல்கிறேன், பிரண்டை செடியிலலாம் என்ன கவரில் வேணும்னாலும் வைங்க, தாராளமாக வரும். உரமே கொடுக்க வேணாம், தண்ணியே ஊற்ற வேணாம். அப்பப்போ தண்ணி ஊற்றினா போதும், அது காடு மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணும்னா பெருசாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு அழகாக கிடைக்கும். எந்த கவர், என்ன சின்ன சின்ன வாட்டர் கேனு, 1 லிட்டர் கேன், இல்லை எதில் வேணாலும் குட்டி குட்டியாக நிறைய வைங்க. அது வந்து ஒரு 10 செடி இருந்ததுன்னா அழகாக, குட்டியாக வைக்கிறனால 10 செடி சொல்கிறேன். சரிங்களா? அழகாக வந்துடும். ஸோ அதுவுமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் மண்புழு உரம். சில பேரெல்லாம் வந்து சென்னை பக்கம்லாம் எங்களுக்கு வந்து தொழு உரம்லாம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் மண்புழு உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய ஊர்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. மண்புழு உரத்தை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு மண்புழு உரம் அப்படின்னு நிறைய நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே சத்தான மண்புழு உரம் தானான்னு கேட்டால் கண்டிப்பாக 90% நல்லா இல்லாதது தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொல இந்த ரவை மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுக்குறாங்க, அதையும் போடுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு சத்து மிகுந்த மண் கிடையாது. அதனால் கூட நம்முடைய வளர்ச்சிகள் வந்து டிலே ஆகிட்டே போகலாம். ஸோ அதை மட்டும் நம்ம வச்சு இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறோன்னா டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. மண்புழு உரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புட்டை வைக்கிறதுக்காக நல்ல இது மாவு பசைஞ்சிட்டு அப்படி பிடிச்சி பார்ப்போம் தெரியுமா, கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பதத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த டெம்பரேச்சரில் வச்சு நமக்கு கொடுக்கணும். நம்மளும் வந்து நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. அப்பப்போ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சப்போஸ் வந்து ரொம்ப பொலன்னு ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து விடணும். அப்படி வச்சா மட்டும்தான் மண்புழு உரம் நல்ல ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு நல்ல மண்புழு உரமாக சத்து மிகுந்ததாக நமக்கு இருக்கும். காய வச்சு பொலன்னு போட்டிங்கன்னா நம்ம செடிகளுக்கு அது போதுமான சத்துக்களை கொடுக்காது. ஈரப்பதத்தோடையே இருக்கணும். ஆனால் கொலன்னு ஈரம் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, புட்டு மாவு அப்படி பிடிச்ச உடனே ஒரு உருண்டை வந்து அப்படி கீழே உள்ள அந்த மாதிரி பதத்தில் இருக்கும். நானெல்லாம் அப்படி தான் வாங்குகிறேன். எங்கே வாங்குகிறேன்? புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை, நான் அண்ணாச்சி கடைன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லி திருநெல்வேலி மக்களுக்கு சொல்லி நிறைய பேர் அங்கே வாங்கியிருக்காங்க. நீங்களுமே அந்த மாதிரி வாங்குங்க. அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு மண்புழுக்களோடு கூடிய மண்புழு உரம் வாங்குங்க. நான்லாம் வாங்கினேன்னா ஒரு 1000 to 2000 மண்புழுக்கள் அது உள்ளே கிடைக்கும். நான் வந்து 100 கிலோ வாங்குவேன் எப்போவுமே, அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மண்புழுவாவது நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கடகடன்னு அது பெருகி நம்மளுடைய தோட்டத்தை ரொம்ப நல்லா பசுமையாக வச்சுக்கிறதுக்கு என்னோடய தோட்டம் இந்த அளவுக்கு இருக்கிறது இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். நான் மண்புழுக்கள் உரம் எல்லாமே வந்து மண்புழுக்களோடு வாங்குறேன். சரி, அப்படியே கிடைக்கலனாலும் கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கிற மாதிரி அதை வந்து நிழல் பாங்கில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் இருந்து நமக்கு நிறைய மண்புழுக்கள் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லை மண்புழு உரமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், தொழு உரம் தானே ரொம்ப பெஸ்ட்டு. தொழு உரத்துலேருந்து மண்புழுக்கள் நிறைய உருவாகும். சரிங்களா? ஸோ மண்புழு உரத்தை பற்றின பிரச்சனை தீர்ந்துருச்சா? நிறைய பேர் வந்து அதை வேறு மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சில யூடியூபர்ஸே பொலன்னு ரவை மாதிரி எடுத்து கொஞ்சம் போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறவங்களும் இப்படி தானே பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஸோ மண்புழு உரம் அப்படிங்கிறது ஈரப்பதத்தோடு பாதுகாக்கப்பட்ட மண்புழு உரமாக தான் இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் சும்மா போடுற மாதிரி தான். அதனால் நமக்கு எந்த விதமான விளைச்சலும் உண்டு பண்ண முடியாது. அடுத்ததுங்க, ஸ்ப்ரேயர். என்ன ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணலாம்? ஆரம்பத்திலேருந்து 1 லிட்டர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கேனில் ஜாயின் பண்ணுற மாதிரி தனி ஸ்ப்ரேயர் இருக்குது, அது யூஸ் பண்ணியிருக்கேன்.
8 லிட்டர் வாட்டர் கேன் 8 லிட்டரில் ஒரு அமேசானில் வாங்கினேன். 800 ஆஃபரில் 4000 800 வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கன்று வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே படிப்படியாக எத்தனை ஸ்ப்ரேயர் இந்த கார்டனில் உண்டு பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கேன். ஆனால் அத்தனையும் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அத்தனையும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து மெயினாக வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களுடைய பிசுப்பு அதில் போய் கண்டிப்பாக அடைக்குது. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும், எவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணினாலும் அது விலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வருதுங்க. 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் தான் வருது. 10 ரூபாய்க்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வாங்கினோம்னா ஒரு தடவை தான் வருது. 8 லிட்டருக்கு வாங்கினேன்னு சொன்னால 800 ரூபாய்க்கு அது ஒரு வருஷம் வந்தது. இப்போ கன்று மாதிரி வாங்கியிருக்கேன். அதுவும் 2 தடவை அடிச்சிருக்கேன். 3ஆவது தடவை படுத்தி நேற்று முழுக்க உட்காந்து அதோட போராடி சரி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ பண்ணலையோங்க, மாடி தோட்டம் வச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்ப்ரேயரில் படணும். எந்த ஸ்ப்ரேயர் உங்களுக்கு செட் ஆகுதோ வாங்குங்க. உங்களுக்கு எக்கனாமிக்கலாக எதை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு திரும்ப வாங்கித்தான் ஆகணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. அது இல்லைன்னா நம்மளால் முடியாது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம்னு நினைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எண்ணெய்கள் போய் அடைக்க தான் செய்யும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த பிசுப்பில் திரும்ப நம்ம ஏதாவது இது பண்ணும்போது போக தாங்க செய்யும். அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஸ்ப்ரேயர் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்மளால் எதை தூக்கி போட்டுட்டு வேறு வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் நிறைய செடிகள் இருக்கும்போது சும்மா சின்ன ஸ்ப்ரேயரை வச்சு அடித்தோன்னா கை வலிக்குங்க. அதுக்கப்புறம் 8 லிட்டர் வாங்கினோன்னா தூக்கிக்கிட்டே திரியணும். ஸோ இப்போ என்னோட கன்வீனியன்ட், அதாவது செடிகள் கூட மாடி தோட்டம் பெருசாக கன்று கரெக்டாக இருக்குது. ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு கட்டன்னு அடித்தோம்னா இங்கே நின்று அடித்தோம்னா ஃபுல் மாடி தோட்டத்துக்கும் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ இதை மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்கிறேன். வேறு வழி கிடையாது, செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்க, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் எல்லாமே நான் கொடுத்துட்டே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கேட்டவங்களுக்கும் சரி கேட்காதவங்களுக்கும் நிறைய புரிதல் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரியான மாடித்தோட்டத்து சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளாகனாலும் நீங்கள் கேளுங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து உண்மையை மட்டுமே சேனலில் டெவலப் பண்ணுறதுக்காக கிடையாது, உண்மையாக நீங்கள் நல்லா வர்றதுக்காக மட்டுமே என்னுடைய பதிவு இருக்கும். தாராளமாக கேளுங்க. இது பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாதிரி இதை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர்மா.